ஹாய் மக்களே! நான் உங்க ஸ்காட்டிஷ் தமிழன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்திலேயே நம்ம இந்திய பெண்கள் தாங்க பணக்காரங்க. இத நான் சொல்லல. கோடக் மஹிந்திராவோட பேங்க் சிஇஓ சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் இன் த வேர்ல்ட்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, அது ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம வேர்ல்ட்லயே கோல்ட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 208,000 மெட்ரிக் டன் இருக்கு. அதுல நம்ம இந்திய பெண்கள்ட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா, 25,000 to 27,000 மெட்ரிக் டன் இருக்குங்க. விச் இஸ் 12% ஆஃப் த கோல்டு ஓவரால் வேர்ல்ட்ல இருக்க கோல்ட்ல 12% ஆஃப் த கோல்டு நம்ம இந்தியன் பெண்களிடம் மட்டும் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்கிறது சேர்க்கல. அவங்க வெரி லெஸ் மெட்ரிக் டன் தான் வச்சிருக்காங்க. அரௌண்ட் 820 மெட்ரிக் டன். பட் நம்ம இந்திய பெண்கள் கிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,000 மெட்ரிக் டன் இருக்குங்க. நான் வந்து வேர்ல்ட்ல இருக்க 40 கண்ட்ரியோட கோல்ட் ரிசர்வ் கவர்மெண்ட் இருக்க கோல்ட் ரிசர்வ் ஆட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி அவங்களோட டோட்டல் மெட்ரிக் டன் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு. அது வந்து 23,000 மெட்ரிக் டன் இருந்தது. பட் நம்ம கிட்ட தான் வந்து இந்திய பெண்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கு ஆக்சுவலி. அதனாலதான் ஐ திங்க் இந்தியன் பெண்கள் தான் பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கரண்டா விக்கிற விலைக்கு கோல்டு போய் வாங்க முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கோல்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22 கேரட் வந்து 8,755 பெர் கிராம் இருக்கு ஆக்சுவலி. 24 கேரட் பாத்தீங்கன்னா 9,558 இருக்கு ஆக்சுவலி. ஸோ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா 40 கண்ட்ரியோட ரிசர்வ் கோல்ட் ரிசர்வ் பாத்தீங்கன்னா அதுல அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா 8,133 மெட்ரிக் டன் இருக்குங்க. செகண்ட் பிளேஸ்ல ஜெர்மனி, தேர்ட் பிளேஸ்ல இட்டாலி இருக்காங்க. சைனா வந்து 6th பிளேஸ்ல இருக்காங்க 2,280. பட் இந்தியா வந்து 8th பிளேஸ்ல இருக்காங்க 876 மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒன்லி இந்தியன் கவர்மெண்டோடதுங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இல்லாம நம்ம வெளியில மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 மெட்ரிக் டன் இருக்கு ஆக்சுவலி. இதுதான் வேர்ல்டே ஹையஸ்ட். நம்ம வீட்ல எப்பவுமே சொல்லுவாங்க மண்ணுல போட்டதும் பொண்ணுல போட்டதும் வீணாகாதுன்னு. அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால தான் இவ்வளோ மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம மூதாதையர் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க கோல்டு மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் அதனால தான் நம்ம கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச்ங்க.